Hi everyone. இன்னைக்கு வந்துட்டு ரவை யூஸ் பண்ணி நல்ல மொறுமொறுன்னு ஒரு முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வேறு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி வந்துட்டு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இது நல்லா வந்துட்டு உங்களுக்கு சாதாரணமாக தண்ணி கொதிக்கிற மாதிரி நல்லா கொதி வரும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் கிளறணுன்னா இது ஒட்டாமல் தனியாக பந்து மாதிரி உருண்டு வரும், அது வரைக்கும் கிளறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், பேனில் சுத்தமாக ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எதில் நீங்கள் முறுக்கு பேசுகிறீங்களோ அதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சும்மா வந்து லைட்டாக வந்து உதிரியாக நீட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாவு ரவை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கையில் பொறுக்கிற அளவுக்கு தான் சூடில் இருக்கணும், ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. இப்போ இது கூடவே நான் அரைச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரவை வந்துட்டு ஓரளவுக்காவது சூடாகவே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிசைகிறேன். நல்லா வந்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாவு வந்துட்டு நீங்கள் இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா நிற்கணும், உதுத்து விட்டால் உதிரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசையணும். ஆனால் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு முறுக்கச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து முள்ளு முறுக்கச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த முறுக்கு புழிகிற பாத்திரத்தில் வந்துட்டு 2 பக்கமும் புழிகிறதுலையும் இதுலேயும் வந்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கலாம். நான் இன்றைக்கி ஜல்லிக்கரண்டியில் தான் வந்துட்டு முறுக்கு புழிய போகிறேன். ஸோ அதுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கரண்டியில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எண்ணெயில் அந்த கரண்டியை பிடிச்சி ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தொட்டு இந்த மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா சாஃப்டாக வந்துட்டு உருட்டி அப்படியே தூக்கி முறுக்கச்சில் போடுங்க. ஏன் தண்ணி தொடுறோன்னா ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறுகிடும். அதனால் நீங்கள் ஒரு தடவை மாவு எடுத்து முறுக்கச்சில் போடும்போது தண்ணியில் கை வச்சு நல்லா அதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக குழக்கன்னு இருக்கும்போது தூக்கி முறுக்கச்சில் போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போது ஜல்லிக்கரண்டியில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நெருக்க வந்துட்டு ரவுண்டாக அந்த முறுக்கு புழிய ஆரம்பிங்க. முறுக்கு புழியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முறுக்கச்சு வந்து நல்லா தூக்கி பிடிக்கணும். கிட்ட வச்சு புழிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக வராது. நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதை வேகமாக ப்ரெஸ் பண்ணும்போது அண்ட் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக சுற்றணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். ஸோ முறுக்கு ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு அது நல்லா மேலே தன்னால் முறுக்கு எழும்பி வரணும். அது எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து சுத்தமாக கம்மியாகி நீங்கள் கரண்டியில் திருப்பும் போதே உங்களுக்கு கிறிஸ்பியாக தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து முறுக்கு கரெக்டாக வெந்த பதம். ஸோ அப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரவை முறுக்கு ரெடி. மற்ற முறுக்கு மாதிரி வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். அவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.